ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஐ எம் சஜித். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபிஷ்ஷிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க தேவையான இறையை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு வேண்டி வாங்கிற கோழி தீவனம் 1 கிலோ, அப்புறம் சோளம் பாப்கார்ன் சோளம் 1 பாக்கெட், அடுத்தது கோகனட் பன் 1 பாக்கெட், ஒரு முழு பீஸு, அடுத்தது 1 கிலோ மைதா. இந்த இவ்வளோ 4 ஐட்டத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மீன் பிடிக்க தேவையான இறையை ரெடி பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து ரொம்ப கவனமாக ரெடி பண்ணி, ஏன்னா இது வந்து நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போடக்கூடியது கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து கரெக்டான அளவு மிக்சடு கரெக்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக அதை ரெடி பண்ண தொடங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்மளோட இந்த சேலஞ்சோட வின்னருக்கு என்ன காத்திருக்குன்னா, நம்ம இந்த சேலஞ்சில் யார் பெரிய மீன் பிடிக்காங்களோ அவங்களுக்கு 500 ரூபா பரிசு நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்த உடனே அவங்களோட தூண்டில்களுக்கு தேவையான இறைகளெல்லாம் எடுத்து அவங்க ரொம்ப ஆர்வமாக, ஏன்னா எல்லாருமே போட்டியில் இவ்வளோ சந்தோஷமாக கலந்துக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எல்லார்ட்டும் சொல்லியிருந்தேன், வாங்க ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணுவோன்னு. அப்போ எல்லாருமே சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களோட தூண்டில்களில் அவங்க இறையெல்லாம் வச்சு அவங்களோட ஊசியெல்லாம் செட் பண்ணிட்டு தான் இது அவங்க எல்லாருமே வந்து ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய ஊசி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி அந்த ஊசியோட நடுவுசில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் இந்த ஒரு இறையை வச்சுட்டு மேலே ஒரு 10 ஊசி, கீழே ஒரு 10 ஊசி இருக்குது. இதை செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 1 லிட்டர் பாட்டிலில் டொயினை ஒரு ரோல் டொயின் ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க. சுற்றி வச்சுட்டு இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் தான். சூண்டை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஒன்றும் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு தூண்டில் ரெடி பண்ணி போட்டியில் எல்லாருமே அதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. அவங்க ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து இந்த மாதிரி மாவில் அந்த ஊசி மேலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே அழகாக ரெடி பண்ணி எல்லாருமே போட்டிக்கு தயாராகும்போது எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இந்த ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய சூண்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் மீன், ரோகு, கட்லா இந்த மாதிரிப்பட்ட மீன் பிடிக்கிறத யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு அதை தூண்டில் ரெடி பண்ணார். இப்போ வந்து முதல் தூண்டில் இந்த குளத்துல வீசுகிறாரு. இப்படி நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட தூண்டில் இறையெல்லாம் செட் பண்ணி ஒவ்வொரு சைட்லேயுமே வீசுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே அதே சேம் பாட்டிலில் அதே டொயின்னு அதே ஸ்பைடர் சூண்டை. ஏன்னா எல்லாருக்குமே ஆசை என்னென்னா, எப்படியாவது ஒரு பெரிய மீன் பிடிக்கணும், போட்டியில் வின் பண்ணால். அதான் அவங்களோட ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு. அது எனக்கும் ரொம்ப ஒரு ஒரு எனர்ஜி தான் இருந்துச்சு. அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை நமக்கு வேண்டி பண்ணும்போது ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்களெல்லாம் நான் இவ்வளோ தூரம் நமக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கவே இல்லை. ஆனால் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த வெயில்லையும் ஒன்றுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் நமக்கு சேனலுக்கு வேண்டி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்படி ஒரு வழியாக நேரம் இப்போ 12 மணிக்கிட்ட ஆயாச்சு. நமக்கு இது வரைக்கும் எல்லாமே சின்ன சின்ன மீன் தான் கிடச்சி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி வெயில்லையும் எல்லோரும் தளர்ந்து ரொம்ப, ஆனாலும் யாருமே வந்து மனசு மாறாமல் நமக்கு வேண்டி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதான் இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதில் வேறு நம்ம அவங்களுக்கு வேண்டி எதுவுமே நம்ம பண்ணல. அவங்க நம்மளோட ஒரு வார்த்தைக்கு பாசத்துக்காகவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா அந்த தூண்டில் வந்து நம்ம அந்த தண்ணியில் போடும்போது ஒரு 1/2 hour இல்லைன்னா 1/2 hour ஆகும்போது அந்த இறை வந்து மெல்ட் ஆகி போக தொடங்கிடும். அது இல்லாமல் இந்த வெறும் பாட்டில் நம்ம கரையில் வைக்கும்போது அது நம்ம காற்று கொஞ்சம் அதிகமாக வீசுறதுனால அந்த பாட்டில் வேறு தண்ணிக்குள்ளே போயிடும். இல்லைன்னா ஏதாவது மீன் பிடிச்சி தூண்டில் இழுத்தாலும் அது உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம அது சும்மா ஒரு பேலன்ஸில் தான் வச்சுருப்பாங்க கரையில். அப்படி எல்லாமே நமக்கு அது பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாம் ஜாலியாக தான் அதை சந்தோஷமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி பண்ணி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சூண்டை எடுக்கிறதும் திரும்ப ஃபீட் பண்ணுறதும் அந்த இறையை ஃபில் பண்ணி திரும்ப போடுறதும் அது அவங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. நமக்கு அது பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளத்தை சுற்றி ட்ரை பண்ணி தளர்ந்து வந்தாங்க. அந்த டைமெல்லாம் கரெக்டாக நமக்கு ஒரு தாத்தா ஐஸ் கொண்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த ஐஸும் வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து வச்சு எல்லோரும் சாப்பிட்டு
திரும்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். திரும்ப அவங்க சூண்டையை வந்து குளத்துலேருந்து எடுக்கிறதும் திரும்ப ஏரியா ஃபில் பண்ணி மாறி மாறி ஒவ்வொரு திசையுமா. ஏன்னா நம்ம குளம் ஃபுல்லாக நம்ம ரோகு கட்டலாம் மீன் நிறையா கிடக்குது. நம்ம அந்த மீனுக்கு வேண்டி எல்லாருமே குளம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே இதுவரையும் கிடைக்கல. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு வழியாக நம்மளோட போட்டி முடிவுக்கு வந்துச்சு. நம்ம அண்ணனுக்கு கடைசியில் ஒரு காலிலேருந்து ட்ரை பண்ணி சாயங்காலம் ஒரு 4 மணி டைமில் ஒரே ஒரு ரோகு ஒரு 2 கிலோ சைஸாக ரோகு கிடச்சி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அந்த சூண்டை அத்துறாமல் அந்த மீனை எப்படியோ கரையாற்றி இந்த போட்டியில் வின் பண்ணிட்டார். இதில் கலந்து கொண்டு வெற்றி பரிசை பெறப்போவார் நமது அன்பு சகோதரர் ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டீம் சார்பாக அவருக்கு சொன்னது மாதிரி நமக்கு 500 ரூபா அவருக்கு கிஃப்ட் தொகை அவர் வென்றுள்ளார். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மீன் பிடித்தல் போட்டியானது நல்லபடியாக நடைபெற்று முடிந்தது. நம் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.